Hello all, today's topic weaponizing PMLA on the Hemant Soren case. ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவர் ஜார்க்கண்டோட சிஎம் சரிங்களா. இவர் வந்து 5 மந்த்தாக இப்போ ஜெயிலில் இருக்கார். அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி லாண்ட்ரிங் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேஸில் இவர் வந்து 5 மந்த்தாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. இடி டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா. இப்போ இவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான பிஎம்எல்ஏ கேஸில் வந்து ஒருத்தங்க அரெஸ்ட் ஆகுறாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு ஜாமீன் வந்து வழங்க மாட்டாங்க. பட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் மேலே கரை இல்லை களங்கம் இல்லை அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறது. இது மேலும் ஒரு விஷயத்தை என்ன உறுதிப்படுத்துது அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸை நம்ம முடக்குவதற்கும் அவங்கள வந்து ஜெயிக்கிறதுக்கும் நம்ம ஒரு ஆயுதமாக வெப்பனாக இந்த மாதிரியான கேசஸ் ஃபைல் பண்ணப்படுது ரூலிங் பார்ட்டினால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவங்க பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நியூ பிகினிங்ஸ் ஆன் த இந்தியாஸ் ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2024 வின். ஐசிசி T20 வேர்ல்ட் கப் வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க பார்படாஸ் பிரிட்ஜ்டவுன் அப்படிங்கிற ஒரு சிட்டியில். இதுக்கு முன்னாடி 2013 இங்கிலாண்டில் பிர்மிங்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம வந்து விக்ட்ரி அடைஞ்சோம். அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல தொடக்கமாக பார்க்கப்படுது. ஸ்லாப்பிங் அப்படின்னா ஒருவருடைய கன்னத்தில் அரையிறத ஸ்லாப்பிங்னு சொல்லலாம். ஒரு பொருளை தெரியாமல் நம்ம கீழே போட்டுறோம் இல்லையா, அதையும் நம்ம ஸ்லாப்பிங்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒருவரை குற்றம் சாட்டுதல் சரிங்களா. ஸ்லாப்பிங் இன் மணி லாண்ட்ரிங் கேஸ் அப்படின்னு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒருவரை குற்றம் சாட்டுதல் இந்த மாதிரியான பணம் கையாள பணத்தை வந்து கடத்தி விட்டார்கள் அப்படிங்கிற நோக்கில் இவர் மேலே வந்து பொய்யான ஒரு குற்றத்தை சொல்கிறதையும் நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்லாப்பிங்னு சொல்கிறோம். ஸோ 3 மீனிங் இருக்குங்க. ஒரு பொருளை தெரியாமல் தரையில் நம்ம வந்து போட்டுறத ஸ்லாப்பிங்னு சொல்லுவோம், கேர்லெஸ்ஸாக போட்டுறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸில் ஒரு அறை கொடுக்குறதையும் நம்ம ஸ்லாப்பிங்னு சொல்லுவோம். தேர்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை வந்து குற்றம் சாட்டுதலையும் நம்ம வந்து ஸ்லாப்பிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வேர்ட் டிஸ்பென்சேஷன் அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஒரு ஆர்டர்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து டிஸ்பென்சேஷன்னு சொல்லுவோம் சரிங்களா. நெக்ஸ்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்லேருந்து எக்ஸம்ஷன் எடுத்துக்கிறது, அதையுமே வந்து டிஸ்பென்சேஷன் சொல்லுவோம். ஒரு ரூல் இருக்கும், அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் இருப்போம், அதையுமே வந்து டிஸ்பென்சேஷன்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு சிஸ்டம் ஆர்டர் ரூல் இதுவும் டிஸ்பென்சேஷன் தான். அந்த ரூலில் எக்ஸம்ஷனாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது டிஸ்பென்சேஷன் தான். கிரேவ்னா கல்லறை, ஒரு மீனிங் வந்து கல்லறை சரிங்களா. செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பேடாக இருக்குது சீரியஸாக இருக்குன்னா அதுவும் வந்து கிரேவ். இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புள் வகையில் ரொம்ப சேடாக சீரியஸாக இருக்கிறதும் வந்து கிரேவ்னு சொல்லுவோம் சரிங்களா. மொத்தமாக 3 மீனிங் இருக்குது. கல்லறை, பேட் சீரியஸான ஒரு இன்சிடெண்ட், பீப்புள் வந்து சேடாக சீரியஸாக இருந்தாலும் கிரேவ்னு சொல்லுவோம் வேர்பலாக. இமினென்ட் அப்படின்னா எபவுட் டு ஹேப்பன் சூன், கூடிய சீக்கிரம் நடக்க இருக்கிற ஒரு விஷயத்தை இமினென்ட்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்படி ஒரு அனுமானம் இருக்கும், நடக்க போகுதுன்னு நம்ம யோசிப்போம் இல்லையா, அது வந்து இமினென்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ஃபேப்ரிகேஷன் அப்படின்னா இந்த வேர்ட் நீங்களே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரிஸ், அதாவது ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி மக்களை ஏமாத்துறது டிசீவ் பண்ணுறது சரிங்களா. அந்த நோக்கில் ஒரு கட்டுக்கதையை வந்து சொல்கிறது தான் வந்து ஃபேப்ரிகேஷன். என்டைட்டில்டுனா ஒரு பெனிஃபிட்ஸோ ப்ரிவிலேஜஸோ வந்து ரைட்ஸாக கொண்டு இருக்கிறது சரிங்களா, உரிமை பெற்றிருக்கிறது தான் வந்து என்டைட்டில்டு சரிங்களா. ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கலாம், ஒரு ப்ரிவிலேஜ் முன்னுரிமையாக இருக்கலாம், அதன் ரைட்ஸாகவே அவங்க பெற்றிருக்கிறது தான் என்டைட்டில்டு. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட டைட்டில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது அவங்களோட உரிமை. பெர்டினென்ட் அப்படின்னா பொருத்தமான, சூட்டபுளாக இருக்கிறது தான் வந்து பெர்டினென்ட் ஓகேங்களா. மிகவும் பொருத்தமாக இருக்கிறது தான் வந்து பெர்டினென்ட். இன்ஃபரன்ஸ் அப்படின்னா அனுமானம், ப்ரிசம்ஷன் தான் வந்து இன்ஃபரன்ஸ் சரிங்களா. ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னா அனுமானம் பண்ண தேவையில்லை, அவங்கள பற்றி எல்லாமே அவங்க சொல்லிடுவாங்க. பட் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு அனுமானத்தில் தான் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்டட் அப்படின்னா தள்ளுபடிங்கிற வேர்டில் நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இல்லாதது, அதே மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக இல்லாதது, ரெண்டுமே வந்து டிஸ்கவுண்டட் தான். ஸோ ட்ரூ இல்லைன்னு நம்ம நினைக்கிற விஷயமாகட்டும், இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நினைக்கிற விஷயமாகட்டும் டிஸ்கவுண்டட். எக்ஸ்கல்பேட் அப்படின்னா ஒருவர் குற்றம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கில்ட்டி இல்லைன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான் எக்ஸ்கல்பேட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க கல்பிரிட் கிடையாது, இவங்க எக்ஸ்கல்பிரிட்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேஸ்ட் அப்படின்னா ஸ்பீடாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து
செய்கிறது. டைம் இல்லாமல் சீக்கிரமாக செய்கிறது தான் வந்து ஹேஸ்ட். அப்படி செய்யலைன்னா அந்த விஷயமே வேஸ்ட் ஆயிரும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்மைஸ் அப்படின்னா கெஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு சஸ்பெக்ட் இருக்கும் நமக்கு. இது வந்து சப்போஸ் ட்ரூவாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? அதான் வந்து சர்மைஸ். ஸோ ஒவ்வொரு சர்ப்ரைஸ்லையுமே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்மைஸை சர்ப்ரைஸுங்கிற ஸ்பெல்லோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளோரியஸ்னால் ஃபேமாக இருக்கிறது, சக்ஸஸ், புகழ்பெற்ற. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோரியஸ் விக்ட்ரி அப்படின்னா புகழ்பெற்ற விக்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து லாரி லெவலில் வந்து அந்த புகழ் இருக்குன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஊன்றிய க்ளோஸ்னால் முடிவுக்கு வர்றது. இந்த ஃப்ரேஸ் வந்து எதை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்னா முடிவுக்கு வர்றதை பற்றி சொல்கிறது தான் வந்து ஊன்றிய க்ளோஸ். ஸ்டண்ட் அப்படின்னா திகைத்தல், ஷாக்கிங்காக இருக்கிறதா ஸ்டண்டு. இந்த வேர்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். கார்கான்ச்சுவன் அப்படின்னா எனாமஸ், அதிகமாக இருக்கிறதா வந்து கார்கான்ச்சுவன். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்கில் வாரில் கன் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, எனார்மஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேண்டம் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஃபேனாக இருக்கிறது. சரிங்களா? ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சி போய் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு ஃபேனாக இருக்கிறது தான் ஃபேண்டம். ஸோ இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கார்கான்ச்சுவன் ஃபேண்டம்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதிகப்படியான ஃபேன்களை கொண்டிருக்கும் அப்படிங்கிற நோக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேத்தர்சிஸ் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. நம்மளுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபீலிங், கோபமாக இருக்கலாம், எதுவாகவே இருந்தாலும் நம்ம ஃபீலிங்ஸை ஸ்ட்ராங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து கேத்தர்சிஸ். ஓகேங்களா? ஸோ கத்தார்லையெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுடைய ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்தாரில் அவங்களோட ஃபீலிங்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜவுச்சி அப்படின்னா பிரேவாக பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப போல்டாக அதை தொடர்ந்து செய்கிறது தான் வந்து ஜவுச்சி. சரிங்களா? நம்ம டவுட் படுற ஒவ்வொரு விஷயத்த ஒரு சிலர் வந்து ரொம்ப பிரேவாக பர்சிஸ்டண்ட்டாக செஞ்சிட்ருப்பாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டியூட் அப்படின்னா ரொம்ப கிளவராக இருக்கிறது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதாகட்டும், ஒரு விஷயத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு மக்களை ஜட்ஜ் பண்ணுறது, எல்லாத்துலேயுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிறது தான் வந்து ஆஸ்டியூட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு கிளவரான பர்சன் இருப்பாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பியர் ஹெட் அப்படின்னா முன்னணி படை, அதாவது முன்னாடி எடுத்துகிட்டு போகிறவர், ஒரு லீடாக இருந்து வழி நடத்துபவர். சரிங்களா? அவர் தான் வந்து ஸ்பியர் ஹெட். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் இருப்பாங்க, ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒரு ஹெட் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாகவே வந்து முன்னின்று நடத்துவாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் தண்டர் போல்ட்ஸ். உங்களுக்கே தெரியும், தாக்குதலையும் தண்டர் போல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இடி மின்னலையும் நம்ம தண்டர் போல்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? 2 மீனிங் இருக்குது. டம்ஸ்ட்ரக் அப்படின்னா ஷாக் ஆகி, சர்ப்ரைஸ் ஆகி, எந்த ஒரு பேச்சுமே நமக்கு வராமல் இருக்கிறதா டம்ஸ்ட்ரக். வாயடத்தி போய் திகைத்து நின்னார்னு சொல்லுவோம். ஸோ ஜம்ப்னா வந்து நம்ம வாய் பேசாமல் இருக்கிறது, ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திகைத்தல், ஷாக்கிங்னால வாயடைத்து போகிறது தான் டம்ஸ்ட்ரக். ஹேர்டில்னால் தடை, உங்களுக்கே தெரியும், ஹேர்டில்னால் தடை. ஸோ ஒரு விஷயம் வந்து ஹேர்டிலாக இருக்குது, ஹார்டாக இருக்குன்னா அந்த இடத்துல தடை இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேர்டாக ஹார்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சீஸ்னால் கைப்பற்றுதல். சரிங்களா? சடனாக ஒரு ஃபேர்மாக கைப்பற்றுறது. ஃபேர்ம்னா ரொம்ப உறுதியாக. சரிங்களா? திடீர்னு கைப்பற்றி கொள்ளுதல். சரிங்களா? பறித்து கொள்ளுதல் தான் வந்து சீஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் அப்ரெசிவ்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது, சண்டையிடும் மனப்பான்மையில் இருக்கிறது. ரெண்டுமே வந்து அப்ரெசிவ். நவுன் வகையில் ரஃப்பாக இருக்கிறதையும் நம்ம வந்து அப்ரெசிவ்னு சொல்லுவோம், சண்டையிடும் மனப்பான்மையில் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து அப்ரெசிவ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.